Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 71. இந்த தொழிலை விட்டுவிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்றும் ட்ரேசியும் ஜெஃப்பும் தீர்மானித்த சமயம் கந்தர் டெலிஃபோனில் கூப்பிட்டார். எப்படி இருக்கிறார் ட்ரேசி என்றார். பிரமாதமாக இருக்கேன் என்று ட்ரேசி உறுதி கூறினான். அவள் உடம்பு சரியில்லாமல் போனதிலிருந்து தவறாமல் கந்தர் ஃபோன் செய்து விசாரித்துக் கொண்டிருந்தார். தானும் ஜெஃப்பும் மணந்து கொள்வதாக இருப்பதை பற்றி ட்ரேசி அவருக்கு தெரிவிக்கவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் என்பது அவள் எண்ணம். தன் காதலை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வைத்து வளர்த்து அழகு பார்க்க வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. உனக்கும் ஜெஃப்புக்கும் சரிப்பட்டு வருகிறதா என்று கந்தர் கேட்டார். ட்ரேசி புன்னகையுடன் அருமையா என்றான். நீயும் ஜெஃப்பும் சேர்ந்து ஒரு வேலை செய்ய வேண்டும், என்ன சொல்கிறாய்? உண்மையை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று ட்ரேசிக்கு தோன்றியது. கந்தர், நாங்கள் இந்த தொழிலையை விட்டுவிட போகிறோம். ஒரு நிமிடம் மௌனம் நிலவியது. நீ சொல்கிறது புரியலையே. ஜெஃப்பும் நானும் இனிமேல் நேர் வழியில் வாழ போகிறோம். என்னது? ஆனால் ஏன் அப்படி? ஜெஃப் தான் அப்படி சொன்னார், நானும் ஒப்புக்கொண்டேன். இனிமேல் அபாயங்கள் அகப்பட்டு கொள்ள போவதில்லை. நான் சொல்கிற காரியத்துக்கு $20 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். எந்தவித அபாயமும் இல்லாத வேலை. இப்போது என்ன சொல்கிறேன்? எனக்கு சிரிப்பு தான் வருது கந்தர். நான் சீரியஸாக சொல்கிறேன் ட்ரேசி. நீ ஆம்ஸ்டர்டாமுக்கு போகணும். இப்போது நீ இருக்கும் இடத்துலேருந்து 1 மணி நேரம் பயணம்தான். நீங்கள் வேறு யாராவது அமர்த்தி கொள்வது நல்லது. அவர் பெருமூச்சு விட்டார். இந்த வேலையை செய்வதற்கு உன்னை விட்டால் ஆளை கிடையாது. குறைந்தபட்சம் ஜெஃப்பிடம் பேசிப்பாரேன் நான் சொன்னதை பற்றி. செய்கிறேன், ஆனால் பலன் இருக்காது. சாயந்தரம் நான் மறுபடியும் ஃபோன் செய்கிறேன் என்றார் கந்தர். வெளியே போயிருந்த ஜெஃப் சற்றைக்கெல்லாம் திரும்பி வந்தான். கந்தருடன் பேசியதை சொன்னாள் ட்ரேசி. சட்டத்துக்குட்பட்டு நடக்கிற நல்ல பிரச்சனைகளை நம்ம மாறிட்டோன்னு அவரிடம் நீ சொல்லலையா? சொல்லாமல் இருப்பேன். நான் சொன்னேன், வேறு ஆள் பார்த்து கொள்ளுங்கள்னு சொன்னேன். வேறு ஆளுடன் ஒப்படைக்க கந்தர் இஷ்டப்படவில்லை போல இருக்கேன். நான் தான் வேண்டும்னு மறுபூர்த்தி சொல்கிறாரு. அபாயமே கிடையாதான், சின்ன வேலை தானா, செய்தால் 20 லட்சம் கிடைக்குமா? அப்படி அவர் சொன்னால் நிச்சயம் அபாயமான வேலையாக தான் இருக்கும் என்று சிரித்தான் ஜெஃப். அதைத் தொடர்ந்து தாங்கள் செய்த அபாய வேலைகளை பற்றியும் தங்களுக்குள் காதல் உதித்தது பற்றியும் சிறிது நேரம் பேசிக்கொண்டார்கள். சரி, கந்தருக்கு என்ன சொல்லட்டும் என்றான் ட்ரேசி. அதான் நீ சொல்லிட்டியே என்றான் ஜெஃப். அந்த லைனுக்கு நாம் தலை மூழ்கியாகிவிட்டது. அவர் திட்டம் என்ன என்பதை சும்மா கேட்டுக்கொள்வோமே, அதனால் அதில் என்ன நஷ்டம்? இந்த பாரு ட்ரேசி, முன்பே நாம் முடிவு செய்த மாதிரி. ட்ரேசி குறுக்கிட்டான். எப்படி நாம் ஆம்ஸ்டர்டாமுக்கு போகிறதானே போகிறோம்? ஆமாம், ஆனால் அப்புறம் என்ன? அங்கே கந்தரை பார்த்து என்ன விஷயம்னு கேட்டு வைப்போமே. ஜெஃப் அவளை ஆழமாக பார்த்தான். அந்த வேலையை செய்ய வேண்டும்னு உனக்கு ஆசை ஏற்பட்டுச்சு, அப்படித்தானே? சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கந்தர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு வைத்துக் கொள்வதால் ஒன்றும் நஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன். மறுநாள் அவர்கள் ஆம்ஸ்டர்டாம் நகரை அடைந்தார்கள். வசதியான ஹோட்டலில் தங்கி கந்தருக்கும் சொல்லி அனுப்பினார்கள். லண்டனில் இருந்த கந்தர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார். சொகுசு படகொன்று அமர்த்தி கொண்டு உல்லாச யாத்திரிகள் மாதிரி மூவரும் நதிப்பயணம் செய்தார்கள். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் செய்து கொள்கிறது பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார் கந்தர். தேங்க்யூ என்றாள் ட்ரேசி. மனப்பூர்வமாகத்தான் அவர் வாழ்த்துகிறார் என்பது அவளுக்கு தெரியும். இந்த தொழிலை விட்டு விலகி 2 பேருமே ரிட்டையர் ஆக போவதாக சொல்கிறீங்க. சந்தோஷம். உங்கள் முடிவுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். இருந்தாலும் ஒரு அருமையான வேலை வந்திருக்கு. உங்களிடம் சொல்லாமல் இருக்க முடியறதில்ல. பாட்டு கச்சேரியில் மங்களம் பாடுகிற மாதிரி அந்த வேலையை செய்துட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகலாமேன்னு தோணுச்சு. சொல்லுங்கள் என்றாள் ட்ரேசி. கந்தர் முன்புறம் குனிந்து ரொம்ப ரகசியமான குரலில் விஷயத்தை சொன்னார். சொல்லி முடித்த பின், இதை மட்டும் வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டால் கை மேலே $20 லட்சம் கிடைக்கும் என்றான். ஜெஃப் முரட்டுத்தனமாக எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ட்ரேசி என்றவாறு அவள் பக்கம் திரும்பினான். ட்ரேசி அவனை கவனிக்கவில்லை. கந்தர் சொல்லும் வேலையை எப்படி செய்யலாம் என்று திட்டம் போடுவதில் முனைந்து விட்டான். ஆம்ஸ்டர்டாம் நகரின் போலீஸ் தலைமையகத்தில் எல்லா பெரிய அதிகாரிகளும் துப்பறியும் நிபுணர்களும் கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் டச்சுக்காரர்கள். கூப்பர் மட்டும் வெளியாள். ஜூப் என்ற பெரிய அதிகாரி ஆம்ஸ்டர்டாம் நகர போலீஸ் கமிஷனரை நோக்கி பேசினார். ட்ரேசி விட்னி என்ற அந்த பெண்ணு இன்று காலை ஆம்ஸ்டர்டாமுக்கு வந்திருக்கிறாள். ஏற்கனவே விமானத்தில் வைரத்தை கடத்தியவள் தான் சர்வதேச போலீஸ் உறுதியாக சொல்கிறாங்க. இப்போது அவள் பயங்கரமான கொள்ளையை நடத்தத்தான் இங்கே வந்திருக்கிறான்னு இங்கே உள்ள நம் நண்பர் கூப்பர் சொல்கிறார். கமிஷனர் கூப்பரிடம் கேட்டார். அப்படி சொல்வதற்கு ஆதாரம் எதாவது இருக்கா மிஸ்டர் கூப்பர்? கூப்பருக்கு எந்த ஆதாரமும் தேவைப்படவில்லை.
ட்ரேசியை அவன் உள்ளும் புறவுமாக அங்குலம் அங்குலமாக அறிவான். நிச்சயமாக ஒரு கொள்ளையை நடக்கத்தான் அங்கு வந்திருக்கிறாள் என்ப அவனது உள்ளுணர்வு சொல்லிட்டு பயங்கரமான பிரமாதமான திட்டம் என்று அவள் வைத்திருக்கிறான். அது இவர்களுடைய சின்ன மூளைகளுக்கு விளங்காது. ஆத்திரத்தை அடக்கி கொண்டு அமைதியாக, எந்த ஆதாரமும் இல்லை, அதனால் தான் அவளை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும்னு நான் சொல்கிறேன். எப்படி பிடிப்பது? அவள் நம் கண் பார்வையிலிருந்து ஒரு வினாடி கூட விலகாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். நாம் என்று அவன் குறிப்பிட்டது பெரிய போலீஸ் அதிகாரிக்கு என்னவோ போலிருந்தது. ஆனால் மற்ற நாட்டு போலீஸ் அதிகாரிகள் இவன் பேச்சை கேட்காததால் ஏமாந்து போனதை கமிஷனர் அறிந்திருந்தார். எனவே கூப்பரின் சொல்படி நடப்பதென்று தீர்மானித்தார். நல்லது, இந்த ஊர் போலீசாரின் திறமையை பரீட்சிப்பது என்று அந்த பெண் பிள்ளை வந்திருந்தால் அதையும் பார்த்து விடுவோம் என்றவர் இவர் சொல்கிறபடி தக்க நடவடிக்கை எடுங்க என்று ஆணை பிறப்பித்தார். ஆம்ஸ்டர்டாம் நகரம் 6 போலீஸ் வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. எல்லா வட்டங்களையும் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளும் துப்பறியும் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டார்கள். அந்த ட்ரேசியை 24 மணி நேரம் கண்காணிக்க வேண்டும். ஒரு நிமிடம் கூட உங்கள் பார்வை விட்டு அவள் போகக்கூடாது என்றார் கமிஷனர். பிறகு, என்ன மிஸ்டர் கூப்பர், இப்போ திருப்தி தானே என்றார். அவளை பிடிக்கிற வரையில் எனக்கு திருப்தி கிடையாது என்றார் கூப்பர். கவலையப்படாதீங்க, கட்டாயம் பிடிப்போம். உலகத்திலே சிறந்த போலீஸ் படைன்னு எங்களுக்கு பெயர் உண்டு என்று மார்த்தட்டினார் போலீஸ் கமிஷனர். அதே சமயம் ட்ரேசியும் ஜெஃப்பும் கைகோத்து கொண்டு குஷாலாக திரிந்து கொண்டிருந்தார்கள். உல்லாச பிரயாணிகளின் சொர்க்கம் ஆம்ஸ்டர்டாம் நகரம். காற்றாடி எந்திரங்களும் சிறு சிறு மதகுகளும் இரு கரையிலும் மரங்கள் அடர்ந்த கால்வாய்களும் பூக்களும் செடிகளும் நிறைந்ததாக மிதந்து செல்லும் படகு வீடுகளும் டச் மக்களும் ரொம்ப நேசமாக பழகுகிறவர்கள். ஆகவே ட்ரேசிக்கும் ஜெஃப்புக்கும் ஊர் சுற்றி பார்ப்பது தனி ஆனந்தமாக இருந்தது. ஜெஃப்பின் கையை கோத்து கொண்டு துணிக்கடைகளுக்கும் பழக்கடைகளுக்கும் புராதன பொருட்கள் விற்கும் கடைகளுக்கும் செல்வது ட்ரேசிக்கு ரொம்ப பிடித்திருந்தது. தெருக்களில் அங்கங்கே ஜோடிகள் பாடுவதும் ஆடுவதுமாக இருந்தார்கள். ஷிஃபால் எனப்படும் விமான நிலையத்தை கடந்து செல்கையில் ஜெஃப் சொன்னான், இந்த இடம் ஒரு காலத்தில் கடலாக இருந்தது. அதை தூர்த்து விமான நிலையம் கட்டியிருக்கிறாங்க. ஷிஃபால் என்றால் டச் மொழியில் கப்பல்களின் கல்லறை என்று அர்த்தம். ட்ரேசி அவனை ஒட்டி நெருங்கி கொண்டு, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க நீ? உன்னை போன்ற அறிவாளியை காதல்னா பெற்ற நான் கொடுத்து வைக்கிறது தான் என்றான். இன்னும் எவ்வளவோ விஷயம் உனக்கு சொல்ல வேண்டும். ஒரு நாட்டின் பரப்பில் 25% கடலை தூர்த்து கட்டியது தான். மொத்த தேசமும் கடல் மட்டத்துக்கு 11 அடி கீழே இருக்கிறதாக்கும். நிஜமாவா என்று வியப்பு தெரிவித்த ட்ரேசி இன்னும் இறுக்கமாய் அவன் இடுப்பை அணைத்துக் கொண்டான். ஜெஃப்பும் ட்ரேசியும் எங்கே சென்றாலும் அவர்கள் பின்னர் ரகசிய போலீஸ் ஆட்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் போலீஸ் தலைமை நிலையத்துக்கு அறிக்கை தந்தார்கள். அதை கூப்பர் ஆழ்ந்து படித்து ஆராய்ந்தார். அதில் வித்தியாசமாக எதுவும் காணும். ஆனால் கூப்பரின் சந்தேக உள்ளம் துருதுருத்து கொண்டே இருந்தது. ட்ரேசி என்னவோ செய்யத்தான் போகிறாள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஏதோ ஒரு பெரிய வேலையில் இறங்கி இருக்கிறாள். தன்னை ரகசிய போலீஸ் பின்தொடர்ந்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரியுமா? அவளை உண்டு இல்லை என்று பண்ணுவதென நான் கங்கணம் கட்டி கொண்டிருப்பது அவளுக்கு தெரியுமா? தொடரும்.